ஹேர்மேஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் பிரேக் யுவர் ரூல்ஸ் பார்ட் 2. நெக்ஸ்ட் டே மார்னிங் வாயின் இப்போ மார்னிங்கே பாத் பண்ணிவிட்டு இப்போ அமைதியாக அந்த ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எஸ்டர்டே நைட் கோபத்தில் ரூமில் இருக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிருப்பாங்க. ஸோ அங்கிள் ஆண்டிக்கு இது தெரிஞ்சால் கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு வாயின் அந்த ரூமை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி ரூமை விட்டு வெளியில் வர்றாங்க. அந்த டைமில் ஜங்குக் ஆஃபீஸ்க்கு எர்லராகவே கிளம்பி வேகமாக ஸ்டெப்ஸில் இறங்கி வந்துட்டுருக்கிறத வாயின் நோட்டீஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு எழுந்து நிற்கிறாங்க. ஜங்குக் வாயினை நடந்து வரும்போதே நோட்டீஸ் பண்ணிவிட்டு, என்னாச்சு வாயின், நானும் உன்னையா ஒரு 15 டேஸாக பார்த்துட்ருக்கேன். மேரேஜ் ஆன அன்னையிலேருந்து என்னை பார்த்தா டக்குன்னு எழுந்து நிற்கிற, பவ் பண்ணுற, என்னது இது, இந்த வீட்டு பொண்ணு நீ. அப்படி இருக்கும்போது என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க மாதிரி இப்படி பண்ணுற, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் இன்றைக்கி தான் வாயின்கிட்ட வாண்டடாக அவங்களாவே பேசுகிறாங்க. வாயினப்போ பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, சரிங்க மாமா, எனக்கு உங்களை பார்த்தா கொஞ்சம் பயம், அதனால தான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்போ தன்னோட சூட்கேஸை சைடில் வச்சுட்டு அப்படியே உட்காந்து மெய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயினப்போ பேக் சைடு திரும்பி பார்க்குறாங்க. மெய்டு இப்போ ஜங்குக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. ஜங்குக் காஃபியை சிப் பண்ணிக்கிட்டே, உட்காரு வாயின், எதுக்காக நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு வாயின் அமைதியாக உட்காந்துக்கிட்டாங்க. வாயின் பெருசாக எந்த மேக்கப் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வாயினோட ரைட் சீக்ஸில் ஜோனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்னாச்சு வாயின், சீக்ஸ் எல்லாம் அப்படியே சவந்து போயிருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வாயினுக்கு ஐஸெல்லாம் டீரப் ஆகுது. இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல், ஒன்றும் இல்லைங்க மாமா, நான் என்னோடய ஹேண்ட்ஸை வச்சு தூங்கினேன்னா அப்படியே அந்த ஹேண்ட்ஸ் பதிஞ்சிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அமைதியாக வாயினோட ஐஸையே பார்த்துட்டு, ஓகே, அப்புறம் நீ நல்லா சமைப்ப போலையே, என்னோடய தம்பிக்கு தினமும் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற ஆஃப்டர்நூன் ஆனால், ஏன் உன் மாமா தானேண்ணா, எனக்கு ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து தரமாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. வாயின் ஜங்குக்கை பார்த்துட்டு, உங்களுக்கு அக்கா எடுத்துகிட்டு வருவாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட அக்காவா? அவள் எடுத்துகிட்டு வந்து தரமாட்டா, சும்மா தான் கேட்டேன், எனக்கு லஞ்செலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயினதுக்கு எதுவுமே பேசலை. ஜங்குக் அப்படியே டீயை சிப் பண்ணிக்கிட்டே நியூஸ் பேப்பரை அப்படியே எடுத்து ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹெட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. வாயின் தன்னோட ஹேண்ட்ஸை பசஞ்சிக்கிட்டே அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் அப்போ எகெயின் மெய்டை கூப்பிட்டு இன்னொரு காஃபி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மினிட்ஸில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. வாயின்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னதும் வாயின் டக்குன்னு ஜங்குக்கை பார்க்குறாங்க. இல்லைங்க மாமா, நானே போய் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக நீ போய் எடுக்கிற? லஞ்சு தான் அந்த வீட்டில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம், என்னோடய மம்மி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மற்ற சின்ன சின்ன வேலைகளுக்கு தான் மெய்ட்ஸ் வச்சுருக்கேன்னு, நீங்கள் எதுக்காக போய் போடணும், மெய்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாயின் அமைதியாக ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்காங்க. மெய்டு வாயினுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு, சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்னிங்லேருந்து நைட் வரையும் வாயின் என்னென்ன ஒர்க்கெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. வாயின் உடனே ஜங்குக்கையும் மெய்டையும் தான் அப்படியே மாற்றி பார்க்குறாங்க. மார்னிங் அவங்களோட ஒர்க்கை ஃபுல்லாக அவங்க தான் சார் பார்ப்பாங்க. அவங்களோட ரூமை க்ளீன் பண்ணுறது, ஜோன் சாரோட கிளாத்தெல்லாம் வாஷ் பண்ணுறது, அப்புறம் கபோர்ட்ஸ் க்ளீன் பண்ணுறது, எங்கள் கூட சேர்ந்து நாங்கள் சொன்னாலும் கேட்காம மோப்பெல்லாம் போடுறாங்க ஃப்ளோருக்கு. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்கும் செய்வாங்க உங்களோட மம்மி கூட சேர்ந்து. ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஒயின் மேடம் மட்டும்தான் செய்வாங்க. நைட் வந்து உங்களோட மம்மி தான் ஃபுட் ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் கார்டனில் பிளான்ட்ஸ்க்கு வாட்டர் போடுறது, அப்புறம் நீங்கள் வளர்க்கக்கூடிய பெட்ஸுக்கெல்லாம் ஃபுட் ஃபீட் பண்ணுறது எல்லாமே மேடம் தான். அவ்வளோதான் சார். அப்புறம் ஒயின் மேடம்க்கு அவங்களோட வேலைகளை அவங்களே தான் பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பொண்டாட்டி என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கு இப்படி கேட்டதும் மெய்டு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, எந்த வேலையும் பார்க்குறதில்ல சார், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வெளியில் போயிடுவாங்க, நீங்கள் வர்றதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி தான் வீட்டுக்கு வருவாங்க, சில டைமில் ஈவினிங்கே வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜங்குக். அடுத்த செகண்டே மெய்டு ஓடி போயிட்டாங்க. ஏன்னா வேறு ஏதாவது கேட்டு மெய்ட் சொல்லி ஜங்குக் சத்தம் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு.
ஒயின் எதுவுமே பேசாமல் எதுக்காக இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு ஜங்குக்கு தான் குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. அப்போ ஜங்குக்கு ஒயினை பார்த்து, எங்கே பாரு ஒயின், நீ என்னோட அங்கிள் ஆண்டி வீட்டில் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது. உன்னை பற்றின எந்த டீட்டெயில்ஸும் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தளவு நீ நல்ல பொண்ணு, அவ்வளோதான். இந்த வீட்டில் மெய்ட்ஸ் வச்சுருக்கிறது எதுக்காக அப்படின்னா உங்களோட வேலைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்காக தான். நீ இழுத்து போட்டுக்கிட்டு வேலை பார்க்கணுன்னு இங்கே எந்த அவசியமும் கிடையாது. எனக்கு பார்க்க வேண்டிய வேலைகளே என் பொண்டாட்டி பார்க்குறதில்ல, ஓடி போயிடுறா. ஆனால் நீ மற்றவங்களோட வேலைகளையும் சேர்த்து பார்த்துட்ருக்க. இதுக்கு அவசியம் இல்லை ஒயின். என்னோட தம்பி வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். மாதம் மாதம் அவனுக்குன்னு ஒரு சேல்ரி வரணும். அதுக்காக தான் நான் என்னோடய ஆஃபீஸ்க்கு வர சொன்னேன். அப்போ தானே உனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும். அதனால தான். நீ எங்கள் வீட்டு பொண்ணு. என் தம்பி எனக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நீனும் எனக்கு இம்பார்ட்டண்ட் தான். இந்த வீட்டில் உனக்கு ஏதாவது பிரச்சனை, கஷ்டமாக இருக்குது, உனக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் நீ என்கிட்ட கேட்கலாம். நீ என் வீட்டு பொண்ணு. ஜூனுக்கு எந்த அளவுக்கு உன் மேலே உரிமை இருக்கோ அதே அளவு எனக்கும் உன் மேலே உரிமை இருக்குது. புரியுறதா அப்படின்னு சொல்கிறாங்க. வாயினப்போ எதுவுமே பேசாமல் ஜங்குக்கு தான் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்போ எழுந்து நின்று அப்படியே கோட்டை சரி பண்ணிக்கிட்டே, இதுக்கப்புறம் ரொம்ப வேலையெல்லாம் நீ பார்க்கக்கூடாது. இன்றைக்கி ஈவினிங் ஹாஸ்பிட்டலுக்கு நீனும் நானும் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயினுக்கு ஒன்றுமே புரியலை. எழுந்து நின்று, என்னம்மா அம்மா சொல்கிறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவினிங் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போனதுக்கப்புறம் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. வாயின் பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, அது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜங்குக்கோட மம்மி இப்போ தான் தன்னோட ரூம்லேருந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி கீழே வந்துட்டுருக்காங்க. எதுக்காக ஜங்குக்கு வாயினை நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு கேட்டுகிட்டே வர்றாங்க. வாயின் டக்குன்னு ஆன்ட்டியை பார்த்துட்டு டக்குன்னு ஜங்குக்கு எகெயின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அதுக்கு வாயினுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, அதுக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா என்ன மாதிரி கண்டிஷனில் வாங்கிட்டுருக்கானுங்கிறது தெரிஞ்சிடும். சீக்கிரம் நம்மளோட வீட்டுக்கு ஒரு பேர குழந்தை வேணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஜங்குக் மம்மி குடுகுடுன்னு வாயின்கிட்ட வந்துட்டாங்க. வைனா அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. வாயினுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. ஆமாம் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒச்சோ, என் அண்ணாவுக்கு அன்னிக்கும் அறிவே கிடையாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா உடனே ஹாஸ்பிட்டலில் காட்டி க்யூர் பண்ணுறதில்ல. சரி விடு, நாங்கள் பார்த்துக்குறோம். என் செல்ல குட்டி, என் அழகு மருமக ஜங்குக் அந்த ஜூன் பொறுப்பு இல்லாதவன், அவனை விட்டு தலை. நீ வாயினை கூட்டிகிட்டு போய் இந்த ரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணி விட்டுருச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் மம்மி நான் கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன். ஜூன் இன்னும் எழுந்திருக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் இல்லை, அவன் நைட்டு ஒரு 3 o'clock போல் ஏதோ ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்கன்னு கிளம்பிட்டான். நீ ஒரு 2 o'clock போல் தான் வீட்டுக்கு வந்த. ஸோ நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருப்ப. ஒரு 1 hour அப்புறம் தான் ஜோன் கிளம்புனான். அவன் எப்போ வருவான்னு தெரியல. இன்றைக்கி ஆஃபீஸுக்கும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு போனான். எனக்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டான். நான் வாட்டர் முடிஞ்சிடுச்சுன்னு எடுக்கிறதுக்காக கிச்சன் வரும்போது தான் பார்த்தேன். வேகமாக எங்கோ போனான். தொலையட்டும், நீ பத்திரமா போயிட்டு வா செல்லம். ப்ராஜெக்ட்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மம்மி, கரெக்டாக போயிட்டுருக்கு. ஈவினிங் ரெடியாக வாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிளம்பிட்டாங்க. வாயினுக்கு இந்த விஷயம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னு எப்படி ஜங்குக்கு தெரியும்னு தெரியலை. பிக்குன்னு முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜாங்கோக் தன்னோட ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கும்போது அப்படியே மெதுவாக ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே தன்னோட சீட்டில் சாஞ்சு உட்காந்து, டிரைவர் காரை கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டிரைவர் ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காரை மெதுவாக ட்ரை பண்ணி போயிட்டுருக்காங்க. ஜங்குக் அப்போ எஸ்டர்டே நைட் நடந்ததை அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்குக் ஒரு 2 o'clock போல் தன்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு நைட் ஆஃபீஸில் தங்க வேண்டாம், வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்றைக்கும் இல்லாமல் என்றைக்கு ஜங்குக் மிட் நைட்டில் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரூம் கிட்ட வந்து ரூமோட டோர் நாபில் ஹேண்ட்ஸை வைக்கும்போது மைல்டான ஒரு மார்னிங் சவுண்ட் கேட்குது. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு எகெயின் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படியே டோர் நாபை அப்படியே சைடில் திருப்புறாங்க. டோர் ஓப்பனில் இல்லை, உள்பக்கமாக க்ளோஸில் இருக்குது.
எகெயின் மார்னிங் சவுண்டு கேட்குது. ஜங்குக் மெதுவாக தன்னோட இயர்ஸை வச்சு அப்படியே உள்ளேருந்து தான் சவுண்டு வருதா அப்படின்னு கவனிக்கிறாங்க. ரொம்ப காமாக இருக்குது இல்லையா நைட் டைம், அதனால் உள்ளுக்குள்ளே மார்னிங் சவுண்டு கேட்குறது நல்லாவே கேட்குது ஜங்குக்கு. இப்போ சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது ஜங்குக்கு. யார் அது? என்னோட பொண்டாட்டியும் வேறு யாரும் உள்ளே இருக்காங்களா? என்னது அது? என்னோட ரூமில் இருந்து இப்படி ஒரு சவுண்டு, யார் அது அப்படின்னு ஜங்குக் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே மெதுவாக கீழே குனிஞ்சு டோரோட கீஹோல் வழியாக கவனிக்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே செத்து போயிடலாம் போல் இருக்குது. ஏன்னா ஒரு ஹாட்டான செக்ஷனில் ஜோனும் கையிலையும் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டாங்க ஜங்குக். அப்படியே உட்காந்துட்டாங்க ஃப்ளோரில். ஐ காட், ஐயோ, என்னோட தம்பி என்னோட லைஃப்பில் இப்படி பண்ணுறானா? என் ஒய்ஃப் அதுக்கு ஓகே சொல்லியிருக்காளா? என்னது இது? ஐ காட், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துட்டு தன்னோட ஹேரை க்ரிப்பாக பிடிக்கிறாங்க ஜங்குக். அந்த டைமில் ஜங்குக்கு நல்லாவே இப்போ சவுண்டாக காதில் விழுகுது. ஐ மீன் ஜங்குக் கேட்குற அளவுக்கு இப்போ சவுண்டு கேட்குது. ஜோன் 3 o'clock எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் பார்ட்டி இருக்குது. ஸோ நான் ஏர்லி மார்னிங்கே என்னோடய ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு இருக்கணும். 3 o'clock நான் வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன். என் அண்ணா மார்னிங் தான் வருவாங்க. ஸோ நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ நல்லா அப்படின்னு சொல்லிவிட்டு, நாளைக்கும் அண்ணாவுக்கு முக்கியமான சில மீட்டிங்ஸ் இருக்குது. நாளைக்கு நைட்டும் வந்தாலும் தான் வருவாங்க. மேபி அண்ணா வரலன்னா நான் நைட் இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜோன் தன்னோட ட்ரெஸ்லாம் எடுத்து வியர் பண்ணிவிட்டு கைலியோட சீக்ஸில் டைட்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு இப்போ ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஜோன் வெளியில் போயிட்டாங்க. ஜங்குக் இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்துட்டு அப்படியே ஜோன் டோரை வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜங்குக் அங்கேருந்து எழுந்து சைடில் இருக்கக்கூடிய ஸ்டேர்ஸ் கிட்ட அப்படியே மறைஞ்சு போய் நின்றுப்பாங்க. இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத ஜோன் ரொம்ப ஹேயாக எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக நடந்து தன்னோட ரூம்குள்ளே போய் ஒரு 10 minutes வேறு ஒரு ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிக்கிட்டு வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பிட்டாங்க. அந்த டைமில் ஜோனோட மம்மி, ஐ மீன் ஜங்குக் மம்மி கிச்சனுக்கு வாட்டர் எடுக்க போயிருப்பாங்க. அவங்களோட மம்மிக்கிட்ட ஜோன் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு இப்போ மேன்ஷனை விட்டு வெளியில் போகிறத ஜங்குக் அப்ஸ்டேர்ஸ்லேருந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரைலியை க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. உண்மையிலேயே ஜங்குக்கு பயங்கர பெயினாக இருக்குது ஹார்ட்டுக்கு. தன்னோட ஓன் லைஃப்பில் தன்னோட தம்பி இந்த மாதிரி ஒரு அக்கிரமத்தை பண்ணுறாங்க, அதுக்கு தன்னோட ஒய்ஃபுமே ஒத்துழைக்கிறாங்களேன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கு. அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் ஒயினோட ரூம் ஓப்பனாக தான் இருந்திருக்கும். சும்மா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் போயிருப்பாங்க ஜோன். மெதுவான ஒரு வாக்கில் அப்படியே நடந்து போய் அப்படியே ரூமோட டோர்கிட்ட நின்று ஒயினை பார்க்குறாங்க. ஒயின் அப்படியே பெட்டோட ஒரு கார்னரில் அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பயங்கர மெஸ்ஸியாக இருக்குது ரூமே பார்க்குறதுக்கு. ஜங்குக் அமைதியாக ரூம்குள்ளே போய் ஒயினை கவனிக்கிறாங்க. ஒயினோட ஃபேஸே அழுது பஃபியாக போயிருக்கு. சீக்ஸில் அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பதிஞ்சு போயிருக்கு. சைட்லேயே ஒயினோட ஹெல்த் ரிப்போர்ட் இருக்குது. அதை எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா பெட்லே தான் ஜோன் கோபத்தில் தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. அப்போ தான் அடியும் கொடுத்துருப்பாங்க ஒயினுக்கு. அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கும் ஒயினுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. இப்போ 1 monthக்கு டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு. ஜங்குக் அந்த ரிப்போர்ட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணி எந்த இடத்துல எடுத்தாங்களோ அதே மாதிரி வச்சுட்டு ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு தன்னோட ரூமை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போகும்போது கையிலேயே ஒரு பிளாங்கெட்டை தன்னோட பாடியை அப்படியே கவர் பண்ண மாதிரி இப்போ தான் தூங்குறதுக்காக சைடில் திரும்பி படுக்கிறாங்க. டோர் ஓப்பன் பண்ணதும் டக்குன்னு எழுந்து உட்காடுறாங்க கைலி. அந்த டெம்மான லைட்டிங்கில் கைலி ஜங்குக்கை பார்த்ததும் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபம் வருது ஜங்குக்கு. ஜோனா, நான் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது கைலிக்கு. ஜோன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா அந்த நினப்பில் டக்குன்னு வந்துடுச்சு. மிஸ்டர் ஜான், என்னது இது, நைட்டு வரமாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன். நாளைக்கு ஒரு போர்ட் மீட்டிங் இருக்குது. ஸோ என்னோடய சூட் இங்கே தான் இருக்குது, அதனால தான் நம்ம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே பெட்டுக்கிட்ட போய் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறாங்க. பளிச்சுன்னு இப்போ லைட்டிங் வந்துடுச்சு அந்த ரூம் முழுக்க. ஜோன் இந்த ரூம்குள்ளே இருக்கும்போது பிரைட்டான லைட்டிங்கில் தான் அந்த ரூம் இருந்திருக்கும். அதனால தான் நல்லா பார்க்க முடிஞ்சிருக்கும் ஜங்குக்கால்.
ஜோன் வெளியில் போனதும் இப்போ டிம் லைட்டை போட்டு விட்டுட்டு தூங்குறதுக்காக படுத்திருப்பாங்க கைலி. ஸோ இப்போ பிரைட்டான லைட் போட்டதும் கைலிக்கு என்ன பேசுகிறதுன்னு ஒன்றும் புரியல. தன்னோட பாடியை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு மாதிரி புழுக்கமாக இருந்தது, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது, நான் போய் பாத் பண்ணிட்டு வரவா அப்படின்னு சொல்கிறாங்க கைலி ஜங்குக்கை பார்த்து. அப்போ ஜங்குக் அப்படியே கைலி பக்கத்தில் போய் உட்காந்து கைலியோட ஹேரை அப்படியே கோதி கொடுக்குறாங்க. கைலி அப்படியே கால் பண்ணிவிட்டு, மிஸ்டர் ஜான், நீங்களும் நானும் இப்போ வரைக்கும் ஃபஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ணலையே, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக் அப்படியே ஹேரை பிடிச்சி எத்தி விட்டுட்டாங்க. ஆ மிஸ்டர் ஜான், என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க கைலி. எனக்கு எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நீ தான் இப்போ சொன்னியே புழுக்கமாக இருக்குது பாத் பண்ணணும் அப்படின்னு, ஸோ நீ எனக்கு வேண்டாம், எப்போதுமே நான் ஃப்ரெஷ்ஷான ஒன்றை தான் சூஸ் பண்ணுவேன், போய் பாத் பண்ணுறதா பண்ணிவிட்டு வந்து படு, மார்னிங் எனக்கு மீட்டிங் இருக்குது, நான் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் டக்குன்னு எழுந்து தன்னோட நைட் வேர் எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டாங்க. இந்த விஷயங்களை ஜங்குக் இப்போ ப்ரெசண்ட்டில் காரில் போயிட்டுருக்கும்போதே அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி நினச்சி பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் ஜங்குக்கு கால் வருது. ஜங்குக் டக்குன்னு ஃபோன் கால் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூன் தான் கால் பண்ணியிருக்காங்க. அண்ணா, இன்றைக்கி என்னால் ஆஃபீஸ் வர முடியாது, ஒரு சின்ன பார்ட்டி, நான் நாளைக்கு ஆஃபீஸ் வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஜங்குக்கு கோபமாக வருது. அப்படியே தன்னோட ஃபோனை டைட்டாக க்ரிப் பண்ணிவிட்டு, ஜோன், உண்மையில் நான் வச்சுருந்த அன்புக்கும் அக்கறைக்கும் ஒரு நம்பிக்கைக்கும் நீ நல்ல ஒரு பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துட்ட. இந்த ஜங்குக்கு ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சா அது உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும். ஆனால் நீ அண்ணா ஒய்ஃப்னு தெரிஞ்சும் நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்திருக்க. ஸோ நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு நான் வரணும், இல்லாட்டி உனக்கு எப்படி என்னோட வேதனை தெரியும். என்னோட அன்பும் என்னோட ஆத்திரமும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதுன்னு போக போக நீ தெரிஞ்சுக்குவ அப்படின்னு ஜங்குக் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, டிரைவர் காரை சைடில் பார்க் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் டிரைவர் காரை சைடில் பார்க் பண்ண நெக்ஸ்ட்டு செகண்டே டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போய் தன்னோட செல்ஃபோன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு எகெயின் காலை கட் பண்ணிவிட்டு எகெயின் காருக்குள்ளே வந்து உட்காந்துட்டாங்க. கொஞ்சம் ஸ்பீடாக இப்போ காரை ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க டிரைவரை பார்த்து. அவ்வளோதான், ஒரு புயல் வேகத்தில் டிரைவர் இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஆஃப்டர்நூன் ஜங்குக்கு இப்போ மீட்டிங் ஹாலில் தன்னோட மீட்டிங்கை முடிச்சுட்டு தன்னோட கேபினுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. வைன் ஆப்போசிட்டில் ஒரு லைட் கலரில் சாரீ வியர் பண்ணி வேகமாக நடந்து வந்துட்டுருக்காங்க. வைனுக்கு உண்மையிலேயே பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து வந்துட்டுருக்காங்க. ஜங்குக் தன்னோட கேபின் டோர்கிட்ட போகி அப்படியே நின்றுட்டாங்க. வைன் அப்படின்னு ஒரு ஷவுட் பண்ணுறாங்க. வைன் டக்குன்னு சுற்றி பார்த்துக்கிட்டு ஜங்குக்கு நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட வர்றாங்க. என்ன வைன், ஜோனுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க மாமா, இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஒரு 10 minutes, அதான் திட்டுவாங்களோன்னு ஒரு பயம் எனக்கு, அதான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோன் உடனே திட்டுறானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா, திட்டலாம் மாட்டாங்க, ஒரு வேளை திட்டுனாங்கன்னா என்ன பண்ணுறது, அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எஸ்டர்டே நைட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஜோன் திட்டிருப்பாங்க வைனை. ஸோ அந்த பதட்டத்தில் தான் எகெயின் திட்டிடுவாங்களோ அப்படின்னு வந்திருப்பாங்க வைன். ஜங்குக்கு அப்படி கேட்டதும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு வைனுக்கு. அப்போ ஜங்குக்கு வைனை பார்த்து, ஜோன் வெளியில் போயிருக்கான், வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், வாயே என்னோட கேபினுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. வைனை இப்போ சித்த நேரம் அமைதியாக நின்றுட்டு, சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பின்னாடியே வைன் போயிட்டாங்க ஜங்குக்கோட கேபின்குள்ளே. வைன் இப்போ ஜங்குக்கோட கேபின்குள்ளே இருக்க பர்சனல் ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. மாமா, கேபின்குள்ளே இல்லாமல் எதுக்கு நம்ம இந்த வந்தோம், இங்கே என்னது இது, டிவியெல்லாம் இருக்குது, சோஃபாலாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இது வந்து எனக்கு ரெஸ்டிங் ரூம். சில டைமில் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, இல்லை நைட் டைமில் தங்குற மாதிரி இருந்தால் நான் இந்த ரூமில் தான் தங்கிப்பேன். நான் ஃபுட்டு கூட இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவேன். கேபினில் சாப்பிட முடியாது இல்லையா, அதான். நீ எதுக்காக கேபினில் உட்காந்துருக்கணுன்னு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஜோன் வர வரை இங்கே உட்காந்துரு, டிவி பாரு, நீ தூங்குறதா கூட அங்கே தூங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க மாமா, அதெல்லாம் ஒன்றுமில்லை, ரொம்ப அழகாக இருக்குது இந்த ரூம், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் என்ன பேசுகிறதுன்னு புரியாமல் ஒயின் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டு தன்னோட ஃபிங்கர்ஸை அப்படியே இன்னொரு ஃபிங்கர்ஸால் தடவிக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. ஜாங்குக் அமைதியாக தன்னோட லேப்டாப்பை தன்னோட லேப்பில் எடுத்து வச்சு எதையோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி ஒயினை தான் ஸ்டேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஒயின் கீழே குனிஞ்சிட்ருக்கனால ஒயின் ஜாங்குக்கை நோட்டீஸ் பண்ணலை. இப்படியே ஒரு ½ hour பாஸ் ஆகுது. ஜாங்குக்கு இப்போ ஃபோன் எடுத்து, ஹலோ, ஆமாம், ஓகே ஜோன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சும்மா கால் பண்ணி பேசுகிற மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, வைனா, ஜோன் வந்து வெளியில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான், நீ வருவ, ஸோ நீ வந்தால் வீட்டுக்கு அனுப்பி விட்டுடுங்கண்ணா அப்படின்னு சொன்னான். ஸோ ஜோன் வரமாட்டான், நீ வீட்டுக்கு போறியா அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்போ ஜங்குக் சொன்னதை கேட்டுகிட்டே இருந்துட்டு, அப்படியா, என்னது இது, எனக்கிட்ட ஒரு கால் பண்ணி சொல்லலை, இன்னும் என் மேலே கோபமாக இருக்காங்களா, நான் என்ன பண்ணுவேன் இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு, இவர் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு, ஓகே அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, பரவாயில்லைங்க மாமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அந்த லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு எழுந்து நிற்கிறாங்க. எழுந்து நின்னவங்க கெயின் ஜங்குக்கை பார்த்து, ஏங்க மாமா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஒயின், இனிமேல் தான் சாப்பிடணும், ஒரு சின்ன ஃபைல் இருக்குது, அதாவது பெண்டிங் ஒர்க், அதை முடிச்சுட்டு நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நான் வந்து இந்த கேரியரை எதுக்காக சும்மா எகெயின் எடுத்துகிட்டு போகணும், நீங்கள் வேணால் இதை சாப்பிட்றீங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும், நான் இதில் முருங்கைக்காய் சாம்பாரும் பொட்டேட்டோ ஃப்ரை அதுக்கப்புறம் தக்காளி தொக்கெல்லாம் வச்சுருக்கேன், சாப்பிட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் ஒயின் அப்படியே அமைதியாக பார்த்துட்டு, நீ சமைச்சதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க மாமா, அப்பெல்லாம் கூட இருக்குது, சாப்பிட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஷியோர், நீ வேஸ்ட்டாக என்னத்துக்காக அப்படியே எடுத்துகிட்டு போகணும் கொண்டு வந்த ஃபுட்டை, நான் சாப்பிட்டுக்கிறேன், ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு ஏன்னு தெரில, ஜங்குக் பேசுகிற இந்த அன்பான வார்த்தைகளும் ஒயினுக்கு கொடுக்குற மரியாதையும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒயினுக்கு. உடனே பிளேட் எடுத்து வச்சு டிஃபன் கேரியரை எடுத்து ஓப்பன் பண்ணி ஜங்குக்கு 1 by 1 ஃபுட் எடுத்து சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக் ரொம்ப ஆசையாக ஒயினை தான் பார்த்துக்கிட்டு அமைதியாக கீழே குனிஞ்சு உட்காந்துட்ருக்காங்க. உண்மையிலேயே அந்த சாம்பாரோட வாசனை அந்த ரூம் முழுக்க பரவுது, அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு அரோமாட்டிக்காக இருக்குது. ஒயின், நீ ரொம்ப நல்லா சமைப்ப போலையே, இங்கே கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்பளத்தை கையில் வாங்கிக்கிட்டு தன்னோட ஃபிங்கர்ஸால் அப்படியே அந்த சாதத்தை பிசைஞ்சு அப்படியே ஒரு பைட் வைக்கிறாங்க. பை காட், என்ன இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஜங்குக் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, வாயின் இப்படி உட்காரு, நீனும் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க மாமா, நான் அப்புறமாட்டி சாப்பிட்றேன், எனக்கு இப்போ பசிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்போ அப்படியே அந்த பிளேட்டை தன்னோட ஹேண்ட்ஸில் எடுத்துக்கிட்டு நல்லா சாஞ்சு உட்காந்துட்டு அப்படியே ஒரு வாய் சாப்பாடை தன்னோட ஹேண்ட்ஸில் எடுத்து ஒயினுக்கு ஊட்டி விடுறாங்க. திக்குன்னு இருக்குது ஒயினுக்கு, மவுத்தை ஓப்பன் பண்ணலை, குறுக்குன்னு ஜங்குக்கை தான் பார்க்குறாங்க. காட்டு ஒயின் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ஒயின் ஆன்னு காட்டினதும் அப்படியே ஊட்டி விட்டுட்டாங்க. அடுத்து ஒரு வாய் எடுத்து அவங்க சாப்பிட்றாங்க, ஒரு வாய் ஒயினுக்கு ஊட்டி விடுறாங்க. ஒயினுக்கு ரொம்ப சங்கோஜமாக இருக்குது. இல்லைங்க மாமா, நீங்களே சாப்பிடுங்க ப்ளீஸ், நான் அப்புறமாட்டி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒயின், நீ என்னோடய தம்பி ஒய்ஃப், என் வீட்டு பொண்ணு, உன் அக்காவுக்கு நான் ஊட்டி விட மாட்டேனா, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க மாமா, நீங்கள் என் அக்காவுக்கு ஊட்டி விடுங்க, எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் ஊட்டி விட்டுட்டோம், நீங்கள் ஊட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஒயின், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காட்டு அப்படின்னு சொல்லி ஜங்குக் பாதி ஃபுட்டை ஒயினுக்கு ஊட்டி விட்டுட்டு மீதி ஃபுட்டை ஜங்குக் சாப்பிட்டுட்டு அப்படியே பிளேட்டை வச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டாங்க. ஒயின் அப்படியே அமைதியாக ஜங்குக்கை பார்த்துட்டு எதுவுமே பேசலை, கம்முன்னு இருக்காங்க. அந்த டைமில் ஜங்குக் தன்னோட ஃபோன் எடுத்து ஓகே அப்படின்னு சும்மா அவங்களாவே கால் பண்ணி ஏதோ பேசுகிற மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு, ஓகே ஒயின், எனக்கு மீட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு, 2 பேரும் சேர்ந்தே வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க.
போகலாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கில் போய் தன்னோட ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணிவிட்டு மவுத்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஜாங்குக் கூட தான் கொண்டு வந்த லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. ஜாங்குக் ஒரு ஸ்மிருக்கோட அப்படியே லெஃப்டில் போய் நிற்கிறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜாங்குக் தானே ட்ரைவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை வரவேணான்னு வைனை கூட்டிட்டு ஜாங்குக்கே ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இப்போ காரில் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. வைன் அப்படியே சைடில் இருக்க சீனரிஸ் எல்லாம் அசையாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜாங்குக் வைன்கிட்ட, வைனா வாயேன் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம். நான் வீட்டுக்கு போனால் சும்மா தான் உட்காந்துட்ருப்பேன். பெருசாக எனக்கு ஒரு 1 வீக்கு எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. உன்னோட சிஸ்டருக்கு நான் எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல. அவளுக்கு நான் கிஃப்ட் வாங்கலான்னு நினைக்கிறேன். நீ வேணா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வைன், ஓ ஹெல்ப் பண்ணுறேனே, என் அக்காவுக்கு கிஃப்ட் வாங்கி தர போகிறீங்களா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஜாங்குக் அப்போ வைனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு ஷாப்பிங் மால் முன்னாடி தன்னோட காரை அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் ஜாங்குக் 2 பேரும் கைலிக்கு ஏகப்பட்ட கிளாத்ஸ், ஜுவல்லரிஸ், அப்புறம் கொஞ்சம் பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு இப்போ அகெயின் காருக்கு நடந்து வந்துட்டுருக்காங்க. ஒன்று கூட தனக்கு வேணும்னு வைன் கேட்கல. வைன் முன்னாடி ஜாங்குக் கைலிக்கு ஏகப்பட்ட ஐட்டம்ஸை வாங்கி ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக ஏகப்பட்ட ஷாப்பிங் பேக்ஸ் வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. வைனுக்கு ஜாங்குக் கைலி மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறத பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. இப்போ 2 பேரும் காரில் வந்துட்டுருக்காங்க வீட்டுக்கு ஷாப்பிங் முடிச்சு. அப்போ வைன் ஜாங்குக்கை பார்த்து, எங்கள் மாமா என்னோட அக்காவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன வைன் கேள்வி, எனக்கு கைலியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கைலிக்காக நான் அந்த உலகத்தையே அவள் கைக்குள்ளே கொண்டு வந்துடுவேன். அந்தளவுக்கு எனக்கு கைலியே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் எதுவுமே பேசலை, அமைதியாக உட்காந்துட்டாங்க. அதுக்கு மேலே ஜாங்குக் அப்போ வைனை பார்த்து, ஈவினிங் நீ நான் 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போகலாம். உனக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குல்ல, அதை என்னென்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு வைன் அமைதியாயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜாங்குக் வைன் 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. டாக்டரோட கேபினில் தான் ஜாங்குக் உட்காந்துட்ருக்காங்க. வைனை டாக்டர் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு, வைனுக்கு ரொம்ப பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் இரெகுலர் பீரியட்ஸ். நீங்கள் ஏர்லி ஸ்டேஜ்லேயே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏஜ் 19 தானே ஆகிறது. ஸோ ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இந்த டேப்லெட்ஸை மட்டும் கண்டினியூ பண்ண சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி மேடம் வந்து பார்த்த ஹாஸ்பிட்டலில் கரெக்டான ப்ராசஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ டேப்லெட்ஸை கண்டினியூ பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் மந்த் போல் வாங்க, நான் எப்படி இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்லிடுறேன். பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கெலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜாங்குக் கிட்ட டாக்டர். வைன் இதெல்லாம் கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, அப்பாடா எனக்கு குழந்தைங்க பிறப்பாங்க அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஒரு பிரைட் ஸ்மைலில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஜாங்குக்கு ஒரு கால் வருது. ஜாங்குக் ரொம்ப பதட்டமாக எழுந்து நின்று, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு ஒன்றும் புரியலை, பிக்கு பிக்குன்னு முழிச்சிட்ருக்காங்க. டாக்டர் நான் அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன், வைன் வா அப்படின்னு சொல்லி வேகமாக ஜாங்குக் டாக்டரோட கேபினை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கேரிடோரில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. வைனுக்கு ஒன்றுமே புரியல. தன்னோட டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் டேப்லெட்ஸையும் வாங்கிக்கிட்டு ஜாங்குக் பின்னாடி வேகமாக போகிறாங்க. மாமா என்னங்க மாமா ஆச்சு, எதுக்கு இப்படி பதட்டமாக போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வைன் நான் சொல்கிறேன், இப்போ உடனே சிட்டி ஹாஸ்பிட்டல் போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வைனோட ஹேண்ட்ஸை ஜாங்குக் அப்படியே கோர்த்து பிடிச்சிக்கிட்டு இப்போ தன்னோட காரை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.